உங்க பேரோட உங்க ஊர் பேரும் சேர்த்து தான் நீங்க வச்சிருக்கீங்க பட்டுக்கோட்டைன்னு. நீ பிரபாகர்னு எழுதுற, பட் முன்னாடி பட்டுக்கோட்டை சேர்த்துக்கோ. என்ன ஏற்கனவே அழகிரி 5 வயசு தான் ஒன்றாவது, ஆனால் 4 வயசுலேயே என்ன சேர்த்துட்டாங்க. எனக்கு 2 பர்த்டே. வாத்தியார் மட்டும் திட்டிகிட்டே இருப்பார், எந்திரி கூத்தாடி கூத்தாடி, என்ன நினப்பு இது சோறு போடுமா. ஏதோ ஒன்று எழுதி நம்ம நண்பர்கள்ட்ட காமிச்சிட்டு இருந்தேன். நான் ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான், மிஸ் இவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கான் படிக்காம அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. விகடனில் எழுதுறப்போ ஒரு பயபக்தி இருக்கும், ஒரு பூஜை ரூமுக்குள்ளே போய் கும்பிடுற மாதிரி. தைலியா சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமான சாங்ஸு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம். ஆனாலும் அதோட கிளைமேக்ஸில் எனக்கு உடன்பாடு இல்லை. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிப்பில் உருவாகியுள்ள லீடர் திரைப்படம் ஏப்ரல் 3ஆம் தேதி வெளியாகிறது. காண தவறாதீர்கள். ஆனந்த விகடன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று மீண்டும் ஒரு மிக மிக பிரபலமான, நம் நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு விருந்தினரோடு நேர்முகம் காண வந்திருக்கிறோம். உங்க எல்லாருக்குமே, குறிப்பா ஆனந்த விகடன் வாசகர்கள் அனைவருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். அவர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திரு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இந்த நேர்முகத்தில் கலந்து கொள்கிறார். உங்கள் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் ஆனந்த விகடனுடைய செல்லப்பிள்ளை அப்படின்றது தெரியும். எந்த வயசுல நீங்க விகடனுக்கு எழுத ஆரம்பிச்சீங்க? 77. அடுத்த வருடம் 50 ஆண்டுகள். ஆமா, 77ல முதல் கதை. என்ன வயசு உங்களுக்கு அப்ப? 19. ஓ, சோ ரொம்ப டீன் தான். டீன்ல இருந்து அப்பதான் 20 போறேன். மேஜர் ஆன உடனே நீங்க பண்ண முதல் வேலை விகடனுக்கு எழுதுறதா? அப்போ உங்க பேரோட உங்க ஊர் பேரும் சேர்த்து தான் நீங்க வச்சிருக்கீங்க பட்டுக்கோட்டைன்னு. என்ன பின்னணி உங்களுது? சும்மா அட்ரஸே இருக்கே அதுல, அப்படியே போட்டாலே தபால் வந்துருமே. பட்டுக்கோட்டை பிரபாகர். என்ன பண்ணிட்டு எங்க இருந்தீங்க? அப்பா சொன்னதுதான். ஆக்சுவலா நீ பிரபாகர்னு எழுதுற, பட் முன்னாடி பட்டுக்கோட்டை சேர்த்துக்கோ. என்ன ஏற்கனவே அழகிரி அரசியல்ல இருக்காரு, அது மாதிரி குமாரவேல் இருக்காரு, அவர் கல்யாண சுந்தரம் இருக்காரு, நீ எழுத்துத்துறையில பட்டுக்கோட்டை ஒரு அடையாளமா இருக்குமேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா, அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் என்ன, எங்க வணிக குடும்பம் அது, அதுல ஒருத்தன் ஏதோ சிந்திக்கிறான், ஏதோ எழுதுறானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊக்குவிப்பார். என்ன படிச்சுட்டு இருந்தீங்க நீங்க முதல்ல 19 வயசுல? நான் அப்பதான் டிகிரி, நான் 4 வயசுலயே சேர்த்துட்டாங்க. அப்பெல்லாம் இந்த 5 வயசு தான் ஒன்றாவது, ஆனால் 4 வயசுலேயே என்ன சேர்த்துட்டாங்க. எனக்கு 2 பர்த்டே, அதனால அஃபிஷியல் பர்த்டே ஒன்று இருக்கும், ஆக்சுவல் பர்த்டேன்னு ஒன்று இருக்கும். அதனால நான் இப்போ முடிச்சிட்டேன், டிகிரியெல்லாம் முடிச்சிட்டேன். எந்த காலேஜில் படிச்சீங்க? நான் பியூசி, அப்போ பியூசி நேஷ்னல் காலேஜ் திருச்சி. அப்புறம் டிகிரி பிஏ எக்கனாமிக்ஸ் சென்ட் ஜோசப்ஸ், அதுவும் திருச்சி. உங்க படித்த கல்லூரிக்கு நீங்க எழுத்தாளர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சிறப்பு விருந்தினராக போன அனுபவம் உங்களுக்கு இருக்கா? கல்லூரிக்கும் போயிருக்கேன், ஹாஸ்டலுக்கும் போயிருக்கேன். ஹாஸ்டல் டேக்கு அங்கேயும் போயிருக்கேன், கல்லூரிக்கும் போயிருக்கேன். அதில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா, காலேஜில் நான் கிளாஸில் அப்போ என்ன ஒரு வாத்தியார் மட்டும் திட்டிகிட்டே இருப்பார். ஏன்னா எனக்கு நான் அந்த நாடக குழுவெல்லாம் வச்சுருந்தேன். 3 வருஷமும் சக்ஸஸிவாக பெஸ்ட் ஸ்டோரி ரைட்டர், பெஸ்ட் ட்ராமா அந்த அவார்ட்லாம் வாங்கினேன். அதனால நம்ம காலேஜில் கொஞ்சம் பாப்புலர். அதனால் அவருக்கு என் மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கும். கிளாஸில் நான் ஏதாவது ஸ்டார்ட்அப் பண்ணேன்னா, எந்திரி கூத்தாடி கூத்தாடி, என்ன நினப்பு இது சோறு போடுமா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுவார். பேசாமல் இருப்பேன் நான். என்ன அவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? அவர் அதே ஸ்டேஜில் பாராட்டி பேசினார். அது ரொம்ப ப்ரைடாக இருந்துச்சு. முதல்ல கொட்டுப்பட்ட கை, இப்போ அதுவே மோதிரம் பரிசு கொடுத்த கையா மாறிச்சு. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான இதுதான் அது. நீங்க கல்லூரியில படிக்கிற போது இந்த நாடகங்கள்லாம் போடச்சே எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்களா, இல்ல திரைத்துறைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்களா? இல்ல, திரைத்துறையை பத்தி சிந்தனையே கிடையாது. சரி. எனக்கு நாடகம் போட்டேன் நீங்க, சோ உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ன்றது அங்க எனக்கு நாடகம்ன்றது, அப்போ நாடக விழான்னு ஒன்று அறிவிப்பு பார்த்ததுனால ஒரு அர்ஜம் இருந்துச்சு. சரி, நாங்கள் நண்பர்களை வச்சுட்டு ட்ரை பண்ணேன். அது ஒன்று ட்ரை பண்ணி ஹிட் ஆனதுனால கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நாடகத்தின் மேலே தான் ஃபர்ஸ்ட் ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா இம்மீடியட் கிளாப்ஸ், உடனடியாக ரெஸ்பான்ஸ், இன்ஸ்டன்டேனியஸ் கிராட்டிஃபிகேஷன். அதனால எனக்கு திரைத்துறையெல்லாம் படம் பார்ப்பேன், நிறைய படங்கள் பார்ப்பேன், நிறைய புத்தகங்கள் படிப்பேன். அதில் நிறைய நேரம் இருந்தது கல்லூரி நாட்களில்.
பட் எந்த வித இதுவும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் டிகிரி முடிச்ச அப்புறம் பிஸ்னஸ் அப்படின்ற அந்த அந்த தெளிவான நோக்கத்தோட தான் நான் படித்தேன். அதனால பட்டுக்கோட்டையில் போய் என்னுடைய குடும்ப வர்த்தகத்தில் அது ஒரு 12 வருஷம் அது இருந்துக்கிட்டே தான் பேரலாக எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா தான் பத்திரிக்கைக்காகத்தான் நான் சென்னை வந்தேன். நாங்கள் மாத நாவல் துவங்கினோம், சுபாவும் நானும் சேர்ந்து. உங்கள் ஜூனியர் உல்லாச ஊஞ்சல்னு ஒரு 2 மாத இதழ்கள். அந்த பத்திரிகை வேலைகளுக்காக நான் சென்னை வந்தேன். இப்போ 19 வயதுல விகடனுக்கு எழுத ஆரம்பிச்சதா சொன்னீங்க. ஒரு 12 13 வருஷம் வந்து கழிச்சு தான் நீங்க வந்து சுபா சாரோட சேர்ந்து இந்த பத்திரிகைகள்லாம் ஆரம்பிக்கிறீங்க. இடைப்பட்ட இந்த 12 இயர்ஸ் பீரியட் இருக்கு இல்லையா, நீங்க அப்போ இருந்ததெல்லாம் பட்டுக்கோட்டையில தான். ஆமா, எழுத்து மட்டும்தான் விகடனுக்கு நீங்க எழுதிட்டு இருந்தீங்க. ஆமா. உங்க பட்டுக்கோட்டை லைஃப்பை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுடைய இளமை காலம், இல்ல உங்களுடைய ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், நீங்க சென்னைக்கு மாற்றலாகி வாழ்க்கைய ரீலோகேட் ஆற வரைக்குமான அந்த வாழ்க்கை. அதான் பட்டுக்கோட்டை வந்து பள்ளி நாட்கள் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான நாட்கள். ஏன்னா அப்பதான் வந்து எனக்குள்ள வந்து ஏதோ ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு அந்த தங்க அன்புவல்லின்னு ஒரு தமிழ் ஆமா ஆசிரியை, ஆமா. அவங்க தான் வந்து அதை ஓ, உங்களுக்கு identify- தமிழ் ஆசிரியர் அவங்க? ஆமா. நான் அவங்களோட நிறைய கவியரங்கங்கள் ஓ, வாசிச்சிருக்கேன். அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணாங்க. நான் அப்போ வந்து ஏதோ ஒன்று எழுதி நம்ம நண்பர்கள்ட்ட காமிச்சிட்டு இருந்தேன். ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான், மிஸ் இவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கான் படிக்காம அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி திட்ட போகிறாங்கன்னு நினச்சா அது படித்து பார்த்துட்டு பரவாயில்லையே அப்படின்னு அப்படி முதுகில் தட்டினாங்க. அந்த முதுகு தட்டல் தான் வந்து எனக்கு அவ்வளவு தன்னம்பிக்கையும், பரவாயில்ல நமக்குள்ள என்னமோ இருக்கு ஒரு அப்படின்ற. தங்க கைகளினால் அன்பான ஒரு தட்டு பெற்றீர்கள். ஆமா. தங்க அன்பு வலிய ஆமாம், மாட்டேன். இன்னை வரைக்கும் தொடர்பில் இருக்காங்க. இப்போவும் வந்து நான் ஃபேஸ்புக்கில் எழுதுகிற பதிவுகளுக்கு வந்து பின்னூட்டம் போடுவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பயுமே உண்டு. அந்த துவக்கம் அது. அது தவிர இப்போ நான் சொன்ன பிஸ்னஸ் அப்படின்ற இதில் அது ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் பிஸ்னஸ். அது அது என்ன கடை, மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நீங்க பண்ணீங்க? அது எசன்ஸ் டீலர்ஸ். நீங்கள் இங்கே வால்டாக்ஸ் ரோட்ல போனீங்கன்னா அப்படியே மணக்கும். நீங்கள் வந்து பேக்கரி, கன்ஃபெக்ஷனரி, இதுக்கு தேவையான காண்டிமெண்ட்ஸ்க்கான அதுக்கான எல்லா ரெக்வசைட்ஸும் அந்த ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ஐட்டம்ஸ் அது விற்போம். அது எங்கள் அப்பா ஆரம்பித்த தொழில் அது. அது என்ன எனக்கு ஒரு அட்வான்டேஜ்னா, பலவிதமான மனிதர்களை நான் போய் தேடி பயணங்களில் அங்கே எங்கே சந்திக்கிறதுக்கு பதிலாக காலையில் கடை திறந்து கடையில் உட்கார்ந்த உடனே பலவிதமான மனிதர்கள் என்னை தேடி வருவாங்க. அப்போல்லாம் வந்து எல்லார்ட்டையுமே வந்து நல்லா பேசுவேன் நான். வர்றவங்க வந்து தம்பி இல்லையா அப்படின்னு, அவங்க அப்பா இருந்தால் கூட என்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போவாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து மனிதர்கள்ட்ட பேசுறதுன்றது ரொம்ப பிடிக்கும். வர்றவங்களும் வந்து அந்த மாதிரி அந்த விதவிதமான வயதில் விதவிதமான பிரச்சனைகளுடன் பல வயதுல பலவிதமான சூழ்நிலைகள்ல இருக்கிற மனிதர்களை படிப்பதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எனக்கு அது எனக்கு இடம் கொடுத்துச்சு. எனக்கு அது உங்களுடைய கதைக்களத்துல வந்த கதை மாந்தர்கள் வந்து நீங்க சந்தித்த இந்த மனிதர்களை நீங்க நிறைய அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாமே அவங்க பாத்திரங்களா இருப்பாங்க. ஆனா அப்படியே இருக்காது, நேரடியா இருக்காது. அது ரைட்டு. இப்ப நீங்க இந்த 12 ஆண்டு காலம் பட்டுக்கோட்டையில இருந்துகிட்டே எழுதுறீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான அந்த களங்களை நீங்க எப்படி சூஸ் பண்ணீங்க? அதாங்க, நான் வந்து முதல் கதை அப்படின்றது ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஹியூமர் பேஸ்டு ஒரு ட்விஸ்ட் எண்டோட இருக்கிற ஒரு சிறுகதை தான் முதல் கதை. ஸோ அது ஜெயிச்சிருச்சு அப்படின்றதுனால இந்த ஓஹென்ரி ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி எண்டில் ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு கதை எழுதுறது அப்படின்றது எனக்கு பிடிச்ச ஒரு ஜேனராக இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய சிறுகதைகள் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் அப்புறம் அடுத்தது முயற்சி பண்ணுறதுன்ற எங்கள் இதில் வந்து என்ன ஃபேமிலியில் யாருமே வேறு யாரும் இல்லை. அதனால நானே ஒரு சுயம்பு மாதிரி தான். எது ஒரு எழுதி செஞ்சு இது வேண்டாம், எது செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படின்ற எல்லாமே செஞ்சு பார்த்து தான் நான் கற்றுக்கொண்டது. எழுதின முதல் தொடர்கதை வந்து திசைகள்ல மாலன் ஆசிரியராக இருந்தப்போ அதில் நானும் ஒரு டீமில், நானும் ஒன் ஆஃப் த எடிட்டர்ஸ். அன்னைக்கு மீட்டிங்கில் வந்து எங்களுக்குள்ள ஆசிரியர் மீட்டிங்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசைன்மெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஒன்றுமே சொல்லலை. என்னடா அது எனக்கு ஒன்றுமே சொல்லாமல் இருக்காரு அப்படின்னா, கடைசியாக முடிச்சுட்டு பிரபாகர் நீங்கள் தான் தொடர்கதை எழுதுறீங்க இதில் முதல் இதில் இருந்து அப்படின்னு. எனக்கு முதல் தொடர் அப்படின்றது வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்புன்றப்போ சிலிர்த்து போச்சு. இது வந்து ஆசிரியர் சாவி நீங்கள் தான் எழுதணும்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று சொன்னார். இப்போ வாஷிங்டனில் திருமணம் அவர் விகடனில் எழுதினப்போ வந்து
யார் எழுதுனதுன்னு பேர் போடாமல் கதையை முடிஞ்ச உடனே கடைசி சாப்டர்ல தான் அவர் அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி தான் உங்களை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கார் அப்படின்னு. ஸோ அதுவும் எனக்கு ஒரு பெரிய த்ரில்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஆப்பு வச்சாரு, இது வந்து ஒரு இராணுவ புரட்சியை மையமா வச்சு நீங்க எழுதுறீங்க அப்படின்னாரு. சரிங்க சார் அப்படின்னு தலையாட்டிட்டு வந்துட்டேன் பட்டுக்கோட்டைக்கு. இராணுவ புரட்சி எப்படி நடக்கும், நம்ம நாடு சந்திச்சதே இல்லை, நமக்கு தெரியாது. ஒரு இராணுவ புரட்சின்னா அது எப்படி இருக்கும், அதை சென்டர் பண்ணி எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் தஞ்சாவூருக்கு போகிறேன், பிளாட்ஃபார கடையிலெல்லாம் தேடுறேன். இராணுவம்னு பேர் வந்தால் அந்த புக்கை வாங்கிடுவேன். பட்டுக்கோட்டை லைப்ரரியில் போயிட்டு அந்த புத்தகத்தை வாங்குறேன். அப்போல்லாம் கூகுள் கிடையாது, இது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறமா அதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு நானாக புரிந்து கொண்டு இதுதான் இராணுவ புரட்சி அப்படின்றது, அது பின்னணியில் உள்ள உணர்வுகளுக்குள்ளே போயிட்டாங்க. இராணுவ புரட்சி நடந்த ஒரு கற்பனை நாட்டில் அதனால் ஏற்பட்ட கேரக்டர்ஸோடைய பாதிப்புன்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் போய் ஒரு வானம் பல பறவைகள், அது எனக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. ஸோ அப்புறம் அப்படி ஒவ்வொரு ஜேனருமே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து எல்லா வகையான எழுத்தும் நான் பண்ணியிருக்கேன். நாவலாகட்டும், தொடர்கதையாகட்டும். ஆனால் விகடனில் எழுதுறப்போ ஒரு பயபக்தி இருக்கும். ஒரு ஒரு பூஜை ரூமுக்குள்ளே போய் கும்பிடுற மாதிரி விகடனில் எழுதணும், இது விகடன் தொடர், இது விகடனுக்கு சிறுகதை அப்படின்னாலே ஒரு தனியான ஒரு இது வந்துடும். விகடன்ல ஒரு 6 தொடர்கதைகள். எங்க இலக்கியவாதிகளுக்கு, பேச்சாளர்களுக்கு குறிப்பா எவ்வளவோ மேடைகள்ல பேசுவோம். ஆனா கம்மன் கழகம், அதுவும் சென்னை கம்மன் கழகத்துல பேசணும் அப்படின்னா அது ஒரு தனி பயம்தான். ஏன்னா ஒண்ணு வந்து அந்த மேடை அப்படி கிரியேட் பண்ணவங்களுடைய அவங்களுடைய ஆகர்ஷணம் ஒண்ணு இருக்கு. ஐயா மூமு இஸ்மாயில், ஆசான்யா ஐயா, இந்த மாதிரி ரொம்ப சான்றோர்கள், தேன் ஞானசுந்தர ஐயா, இந்த மாதிரி சான்றோர்கள் ஏற்படுத்தின ஒரு அவை அது. வர்றவங்களும் ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டா இருப்பாங்க. அந்த மாதிரி விகடன்ன்றது அதுவே ஒரு பிளாட்ஃபார்ம். அதுல வாசகர்களும் ரொம்ப தரமான வாசகர்களா இருக்கிறதுனால அது ஒரு பயத்தை ஏற்படுத்ததான் செய்யும். விகடன்ல நான் எழுதின முதல் தொடர்கதைன்றதே ஒரு நல்ல அனுபவம். வந்து ஆசிரியர் எம்டி சார் பாலசுப்ரமணியம் அவர் வந்து தொடர் எழுதுங்க அப்படின்னு ஒரு கடிதம் போடுறாரு. அப்போல்லாம் லெட்டர் தானே, நான் வேற ஊரில் இருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்துச்சு. விகடனில் தொடர் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எழுதுறதுன்னு அப்படியே வச்சுட்டு முதல்ல தலைப்பு கொடுங்கன்ற. தலைப்பு எப்படி, கதையே முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ஒரு நாட் அப்போ தான் வந்து அலைகள் ஓயதில்லை படம் வந்திருந்தது. பாரதி ராஜாவுக்கு நான் 1980 இருக்கணும் அப்போ அது. ஆமாம், அந்த படத்தோடைய கிளைமேக்ஸ், அந்த படம் வந்து அருமையான படம், சக்ஸஸ் படம். எனக்கு வந்து ரொம்ப லைவ்லியா, சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமான சாங்ஸு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம். ஆனாலும் அதோட கிளைமேக்ஸில் எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, ஜாதி இல்லை, மதம் இல்லை, சோத்துக்கு என்னப்பா பண்ணுவீங்க, இன்னும் காலேஜில் கூட அந்த பொண்ணு படிக்கலை, அதையும் பரீட்சை எழுத விடலை, இப்போ அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. வாட் நெக்ஸ்ட்? அவர் அடுத்த பாகம் எழுத பண்ணலையே, அவர் 2.1 பண்ணலை அவர். அதை யோசிச்சேன் நான். அப்போ வந்து நிறைய பேர் காதலர்கள் ஓடி போறதுன்றதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு ஓடி வரும் காதலர்கள் தான் முதல் சாப்டர். அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், அந்த காதல் கடைசி வரைக்கும் உறுதியா இருக்குமா, ஏதோ ஒரு ஃபேன்சியா ஒரு புறப்படணும்னு சொல்லிட்டு ஒரு வேகத்துல எல்லாருமே 2 ஃபேமிலியும் விட்டுட்டு வந்துட்டீங்க. ஒரு அடுத்த சாப்பாட்டுக்கான பொருளாதாரம் எந்த வித அடிப்படையுமே இல்லை. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ சந்திக்கிற சவால்களில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும், இந்த காதல் நிலைக்குமா, இப்படி ஒரு 10 கேள்விகள் போட்டுக்கொண்டு எழுதுனது தான் தொட்டால் தொடரும். அந்த கதை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த கதைக்கு அப்புறம் உடனே அடுத்து தொடர் கனவுகள் இலவசம் அப்படின்றது அடுத்தது நான் விகடனில் எழுதின தொடர். அது பெண் உரிமை மையமாக வச்சு ஒன்று எழுதினேன். அந்த கதை வந்து திருச்சியில் சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியில் தமிழ் துணைப்பாடமாக வைக்கப்பட்டது. அது மாதிரி ஒரு 6 கதை. இன்னொரு கதை தொடர்கதையை பற்றியும் சொல்லணும். அவர் எது இருந்தாலும் ரொம்ப உற்சாகமாயிடுவார். ஒரு ஐடியாவே அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இன்னொரு தொடர் இப்போ எப்படி பண்ணலாம், ஒரு தொடர் எப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னு ஒன்று கேட்டார். சார், இந்த தொடர் சம்மந்தமாக கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நேரில் வந்து, சார் இதை திரைக்கதை வடிவத்தில் நான் எழுதுறேன் அப்படின்னு. ஏன்னா நிறைய பேருக்கு திரைக்கதை எப்படி ஃபார்மெட்டுன்னு தெரியாது. ஸோ தொடர்கதை தான், பட் திரைக்கதை ஃபார்மெட்டில் இருக்கும். நல்லா இருக்கே, பண்ணிடுங்கோ அப்படின்னாரு.
இல்லை சார், அப்படின்னா அதில் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாம் அப்படின்னு. என்ன அப்படி பாடல் வெளியீட்டு விழா வைக்கணும் அப்படின்னு. இதுக்குன்னு இதை வந்து சினிமா மாதிரியே ஒரு தலைப்பு வச்சு, ஒரு அறிமுகம் வச்சு, ஒரு பாடலை உருவாக்கி ரெக்கார்ட் பண்ணி ஒரு அறிமுக விழான்னு பண்ணி அதை அந்த முதல் சாப்டர் வர்றப்போ ஒரு சிடி கொடுத்துடலாம். இவ்வளோ தூரம் சொல்கிறேன், என்னங்க பெரிய பட்ஜெட்டாக சொல்லிட்டு இருக்கீங்கன்னாரு. அப்புறம் வந்து நான் அது மாதிரி அந்த கதைக்கு மட்டும் நிறைய யோசனைகள். அது நடந்துச்சா? அதெல்லாம் நடக்கல. பட் என்னன்னா சிலது நடந்தது. என்னன்னா கதை வந்து ஊட்டியில நடக்கிற மாதிரி கதை. நான் வந்து அந்த கதையில ஒவ்வொரு சாப்டர்லையுமே ஓவியத்திற்கு பதிலாக நடிகர் நடிகைகளை நடிக்க வைத்து அந்த ஃப்ரேம் அந்த காட்சிகளை மட்டும் போடுறதுன்ற மாதிரி திட்டம். அது அப்ரூவ் ஆச்சு. அந்த யோசனையை பண்ணி இங்கேருந்து ஒரு டீம் போனாங்க. அதில் எனக்கு தான் அந்த யோசனை இதானதுனால எனக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அட்வான்ஸாக கொடுக்கணும். அவங்க எத்தனை தடவை போயிட்டு வருவாங்க. ஸோ வந்து ஒரு 10 சாப்டரில் வந்து என்னென்னலாம் பின்னாடி வரப்போகுதோ அதற்கான காட்சி வடிவங்கள், என்ன லொக்கேஷன், அந்த கதையின்படி என்ன வேணும் அப்படின்ற எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணி ஒரு டைரக்டர் மாதிரி கொடுத்தேன். அவங்க போய் அங்கே ஷூட் பண்ணி அந்த அந்த ஸ்டில்ஸோட தான் அந்த படம் அந்த தொடர் வந்துச்சு. அதுக்கு நடுவில் வந்து சினிமா மாதிரியே 4 பாடல்கள் கூட வந்துச்சு. 4 ஒரு கதைக்கு நடுவுலயே இந்த இடத்துல ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பாடலும் வந்து என்னோட உதவியாளரையே எழுத வச்சு அது அந்த ஃபார்மெட்ல பண்ணேன். ஒரு காதலன் ஒரு காதலி அப்படின்ற ஒரு தொடர். ரொம்ப இன்னோவேட்டிவா இருக்கு இது. ஆமா நீங்க நார்மலா எழுதுற தொடர்கதையில இருந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் தான். ஆமா. ஸோ அந்த தொடர்கதைகளுக்கு வந்த வரவேற்பிற்கும் இந்த உங்களுடைய இன்னோவேட்டிவா நீங்க ட்ரை பண்ணதுக்கும் இடையில இருந்த வாசகர்களுடைய ரியாக்ஷன் எப்படி? இதுல வாசகர்களோட சேர்ந்து என்னன்னா சினிமாவில் நுழையணும்னு ஆர்வம் உள்ள இளைஞர்களுக்கும் இது ஒரு புது இதுவா இருந்தது. ஓகே. ஏன்னா அப்ப அந்த புத்தகம் வெளியே வந்தப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. ஏன்னா அது ஒரு கையேடு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி அது இதாச்சு. இந்த மாதிரி இன்னோவேட்டிவான திங்ஸ் நிறைய பண்றதுக்கு எனக்கு மாத நாவல்கள் நிறைய இடம் கொடுத்துச்சு. இதுலயாவது வந்து வாரம் கொடுக்கணுன்ற ஒரு இது இருக்கு. அதுல வந்து எனக்கு வந்து லிபர்ட்டி நிறைய இருந்ததுனால அதுல வந்து தொடர் மாதிரிலாம் பண்ண தொடர் பாகங்கள் 3 பாகம் 2 பாகம் அப்படியெல்லாம் வந்து எழுதியிருக்கேன் நாவல்கள்ல. 2 நாவல வந்து கண்டினியூவேஷனா? ஆமா. ஒரு நாவல் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இதுல வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லிட்டு அதோட தொடர்ச்சி 2.0 ஓகே, அப்புறம் 3.0 எல்லாம் கூட போயிருக்கு. நீங்க இந்த விகடனுக்கு எழுதுற தொடர்களை பத்தி பேச தொடங்குற போது கடிதம் பாலசுப்ரமணிய ஐயா உங்களுக்கு எழுதின கடிதத்தை பத்தி நீங்க அங்கேருந்து தொடங்குனீங்க. கடிதம் நீங்க சொன்ன உடனே உங்ககிட்ட நான் குறிப்பா கேட்கணும்னு ஆசைப்படுறது, கடிதம் என்பது கடித இலக்கியம்னு ஒன்னே இருக்கு இலக்கிய வகைமையில. இப்ப யூ ஹாவ் அ ஸ்பெஷல் லவ் ஃபார் லெட்டர்ஸ் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி கொஞ்சம் பேசுவீங்களா? ஏன்னா there is something very special about how you maintain letters. இல்ல அது வந்து எனக்கு நண்பர்களுக்கு எழுதுறப்போ எல்லாம் வந்து எல்லாம் 7 பக்கம் 8 பக்கம் அப்படிதான் கடிதங்கள் அப்போ எழுதப்படும். சும்மா அந்த ஒரு போஸ்ட் கார்டில் எழுதுனா பத்தாது. கார்த்திகா ராஜ்குமார், ஒரு பாமா கோபாலன், வேதா கோபாலன் என்ற நண்பர்கள் யாருக்கு எழுதினாலும் அவங்களும் அப்படிதான் எழுதுவாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து கடிதம் அப்படின்றது வந்து ரொம்ப சும்மா நல்லா இருக்கியா சாப்பிட்டியான்றதெல்லாம் இல்லாமல் நம்ம சிந்தனைகளோட ஷேரிங்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா. நான் இதை படித்தேன், இதை பற்றி நான் இப்படி நினைக்கிறேன். இப்போ அந்த அலைகழுவதில்லை படத்தை பற்றி சொன்னேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றிய எனது இன்னொரு பார்வை அது சொல்றப்ப அதுல இருந்து அவங்களோட அது பதில். ஸோ இலக்கிய பரிமாற்றம் ஒரு சேட்டு தான் அது. இப்போ நடக்கிற வாட்ஸ்அப் சேட் நடக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கடிதங்களில் நடந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபார்மேட் கூட. நான் அந்த கடித வடிவத்திலேயே வந்து அன்புள்ள இப்படிக்கு அப்படின்னு ஒரு புக்கே வந்திருக்கு. நலம் நலமறிய ஆவல் அப்படின்ற ஒரு புக்கு விகடன்லயே. அது எப்படி நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதினதோட கம்பைலேஷன் இல்ல, நான் வந்து என்னன்னா ஒரு கட்டுரை தொடருது, ஆனா கட்டுரை கடித வடிவத்துல இருக்கும். இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மட்டை இளைஞனுக்கு எழுதி கொண்டது, லிப்ஸ்டிக் இளம்பெண்ணுக்கு எழுதி கொண்டது, தொலைக்காட்சி பெட்டி இல்லத்தரசிக்கு எழுதி கொண்டது. ஸோ எடுத்ததுமே வந்து இல்லத்தரசிக்கு வணக்கம், நான் தொலைக்காட்சி பெட்டி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அதை பற்றி என்ன சொல்ல வரணும் அந்த கண்டென்ட்டு அகிரிணை பொருள் உயர்திணைக்கு எழுதுற மாதிரி ஃபார்மெட்ல இது பண்ணியிருக்கேன். 10 கடிதங்கள் தான் ஒரு நாவல். ஒரு காதலன் காதலிக்கு எழுதுகிற ஒரு கடிதம், முதல் கடிதம் ஃபர்ஸ்ட் சாப்டர், அதற்கு அவள் எழுதுகிற பதில் 2வது சாப்டர், அதுக்கு இவன் பதில் எழுதுறது 3வது நாவல். பேர் 1000 முத்தங்களுடன். இது வந்து ஒரு நாவலே எழுதியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு நாவல் ஒரு தோழிக்கு திருமணமான ஒரு
பெண் ஒரு கடிதம் எழுதுவா, ரொம்ப நாள் கழிச்சு எழுதுறா. இது மாதிரி நம்ம அப்ப சந்திச்சோம், என்னென்னமோ கனவுகள் கண்டோம், என்னென்னமோ ஆசைகள் வச்சிருந்தோம். ஆனா வந்து அப்படியெல்லாம் வாழ்க்கைன்றது அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நிராசையாகி போன அவளுடைய கனவுகளை பத்தி இப்படியே எழுதிட்டே வருவா. ஒரு 60 பக்கம் கதை. 60 அந்த கதையோட ஓட்டமே அப்படியே டக்குன்னு கட் பண்ணி ஷார்ட் போகும். உள்ள சம்பவம், வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப அது ஒரு சீனா போகும். சாப்டர் 1 வந்து 60 பக்கம், சாப்டர் 2 அந்த கடிதத்தை அனுப்பாமல் கிழித்து போட்டாள் அப்படின்னு முடிச்சிட்டேன். ஓகே. நல்ல லெட்டர்ஸை பத்தி குறிப்பிட்டு கேட்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க வந்து உங்க வீட்ல நிறைய ஃபைல்ஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல கடிதங்களை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆமாம்மா. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஆமா, எடிட்டர்ஸ் அனுப்பிச்சது. இப்போ சாவி எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 லெட்டராவது போட்டிருப்பாரு எனக்கு. இவர் இவர் பாலசுப்ரமணியன் சாரு. அது மாதிரி கடிதங்கள் வந்து விஐபிஸ் அனுப்பிச்ச கடிதங்கள் இருக்கு இல்லையா. பாக்யராஜ் சார்லாம் வந்து என்னோட நாவலை விமர்சனம் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. பாலச்சந்தர். அந்த மாதிரி வந்து விஐபிஸ் கடிதங்கள் அப்படின்றது தனியா, நண்பர்கள் கடிதங்கள் தனியா, உறவினர்கள் தனியா, அம்மா அப்பா கடிதங்கள் தனியா, வாசகர்கள் கடிதங்கள், ரசிகர்கள் கடிதங்கள், அது இருக்கும். ஒரு 10 ஃபைல் இருக்கும். அப்பெல்லாம் கடிதங்கள் அது இன்னுமே நீங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. சமீபத்துல சாவி சிறப்பிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போடணும்னு கணேஷ் பாலா அப்போ வந்து நீங்க அந்த பல கடிதங்கள்ல இருந்து கொடுக்குறேன், பத்திரமா அப்படியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் போட்டு தான் அந்த கடிதங்களை கொடுத்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வாசகர்கள் இருந்திருப்பாங்க. நம்ம எதிர்பாராத ஒரு குவார்ட்டர்ல இருந்து ரொம்ப ஸ்பெஷலா ஒரு வாசகர்களா இவங்கெல்லாம் நமக்கு வாசகர்களா அப்படின்னு நீங்க நினைக்காத ஒரு குவார்ட்டர்ல இருந்து வந்த யாராவது ஒரு வாசகரை பத்தி சொல்ல முடியும்? சம்திங் விச் மேட் யூ அஸ்டானிஷ், ஓ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படின்னு. அசாதாரணமான ஒரு ஆளா இருப்பாங்க, ரொம்ப பிரபலமா. எனக்கு இந்த நம்ம சந்திக்காம இருப்போம், ஆனா அப்புறம் வேற ஏதாவது ஒரு பேட்டியில அவங்க சொல்லியிருக்கிறப்போ வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்து தொட்டால் தொடருமை வந்து விகடன்ல வந்து அந்த ஒரிஜினல் படங்களோட ஒரு புத்தகமாக்குனாங்க. அப்போ அதுல வந்து உள்ள வந்து சில விஐபிஸோடைய கருத்துக்களை போட்டிருந்தாங்க. அதுல பார்த்தா நடிகை லக்ஷ்மி வந்து இந்த கதையை அப்ப படிச்சப்பவே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, இப்போ ஒரு மறுவாசிப்பு பண்ணப்போ இன்னும் பிடிச்சிருந்துச்சுன்னு போட்டாங்க. ஓ இவங்க நம்ம ரீடரா அப்படின்னு எனக்கு நீங்க சொன்ன அந்த உணர்வு எனக்கு அப்படி இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து நடிகை ஊர்வசி அவங்க வந்து குமுதம் இதழ் தயாரிச்சாங்க. அப்போ வந்து என்ன பேட்டி காணணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்பினாங்க. அந்த சந்திப்புல வந்து உங்க கதையெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் சார். ஒரு கதையை வந்து ஜோஷி கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணி இதை பண்ணணும் படமான்லாம் சொன்னோம். அந்த டயத்துல வந்து ஏர்போர்ட் பர்மிஷன் இல்லாமல் போச்சு, இல்லைன்னா அது படமாயிருக்கும் அப்படின்னாங்க. ஓ அவங்களாம் படிப்பாங்களா அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு ஊர்வசி இஸ் மலையாளி, அவங்க எங்க தமிழ் படிச்சாங்கன்றது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. கதை திருட்டு பத்தியெல்லாம் நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ புதுசா வர இயக்குனர்கள் கதைகள், அவங்க ஒரு கதை வச்சிருப்பாங்க, அவங்களுடைய பெரிய ஆதர்சமா இருக்கும், பெரிய கனவா இருக்கும். இந்த கதையை நான் திரையில சரியா சொல்லிட்டேன்னா இது என்னுடைய வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கும் போது, இயல்பு என்னன்னாக்க ப்ரொடியூசர்ஸ் தயாரிப்பாளர்களை பார்த்து கதை சொல்லுவது, இல்லை பிரபலமானவர்களை பார்த்து கதை சொல்லுவதுன்னு அப்போ சொல்லாமலும் இருக்க முடியாது. எல்லாருக்கும் காப்பிரைட் பற்றின அவ்வளோ தீவிரமான ஒரு பிரஜையும் கிடையாது, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்ற ஒரு விஷயமும் கிடையாது. அந்த மாதிரி நடக்கக்கூடிய கதை திருட்டுக்கள் குறிப்பாக வந்து ரொம்ப பிரபலமான இயக்குனர்கள் அந்த மாதிரி பண்ற போது they can get away with it. அதை பத்தின உங்களோட இம்ப்ரெஷன் என்ன? ஏன்னா பாக்யராஜ் சார் வந்து சில முக்கியமான கதை திருட்டுக்கள்ல எழுத்தாளர்கள் பக்கம் நின்றுருக்காரு. நின்று இல்லை இந்த கதை வந்து இட் இஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னு அந்த எழுத்தாளர்கள் சங்கத்துல பதிய வச்ச அந்த கதைகளை பத்தி அவர் பேசியிருக்காரு. உங்களுடைய இம்ப்ரெஷன் வந்து பாக்யராஜ் சார் தலைமையில இப்ப இயங்கிட்டு இருக்கிற எழுத்தாளர் சங்கத்தில் ஆர்எஸ் துரை செந்தில்குமார் எழுதி இயக்க ஆக்ஷன் ஜானரில் லெஜண்ட் சரவணன் கலக்க ஷியாம், ஆண்ட்ரியா, லால், சந்தோஷ் பிரதாப் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள லீடர் திரைப்படம் ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில்.